என்னங்க இது, இந்த கலர்ல தண்ணி வருது, குடிக்க தண்ணி இல்லாம தவியா தவிக்கிறோமுங்க. இந்த தண்ணியை குடிச்சு நாங்க நோய் வந்து சாகவா? நீலகிரி மாவட்டம் பந்தலூர் நெல்லியாலம் பகுதியில் தொடர்ந்து குடிநீர் பிரச்சனை தலை தூக்கிக்கிட்டு இருக்கு. குறிப்பா ஒளிநாடா கிராமத்துல குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்க நகராட்சியும் இருக்கிறாங்க. குடிக்க தண்ணி இல்லாம கிராம மக்கள் தினமும் படுற அவஸ்தைய சொல்லி மாளாது. தண்ணீர் வேணும்னா நகராட்சிக்கு பணம் செலுத்தி புது இணைப்பு போடணும்னு ஆபீசர் சொன்னாங்க. அன்றாட கூலி தொழில் செஞ்சு பிழைக்கிற கிராம மக்களுக்கு பண வசதி இல்லை. அதனால குடிநீர் கிணறு தோண்டலாம்னு முடிவு பண்ணி களத்துல இறங்கினாங்க. ஆனா கிணறுல வர்ற தண்ணி சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்துல இருக்கு. 4 கிணறு வெட்டியும் அந்த தண்ணியை குடிக்க பயன்படுத்த முடியாத நிலை இருக்கு. கடந்த சில மாதங்களா நோய் தொற்று, கிட்னி உள்ளிட்ட உடல் உபாதைகளால மக்கள் கஷ்டப்படுறாங்க. மக்கள் மேல அக்கறையே இல்லாம அரசு இப்படி அலட்சியமா இருக்குன்னு மக்கள் ஆதங்கப்படுறாங்க. நீண்ட காலமாக எங்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்குது. அதனால் நம்ம நகராட்சிக்கு பல முறை மனு கொடுத்தோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. கிணறு சொந்தமான கிணறு வெட்டியிருக்கோம். கிணறு ஃபுல்லாகவே மங்களான தண்ணி கலங்க தண்ணியாக தான் வருது. இதனால் பக்கத்தில் நிறைய பேர்த்துக்கு நோய் நொடி, கிட்னி ஃபெயிலியர்லாம் இருக்குது. அதனால் நகராட்சிக்கு எத்தனை முறை நம்ம மனு கொடுத்ததுக்கு எதுவும் கண்டுக்காதனால தான் எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. நகராட்சி மூலிமா எங்களுக்கு பைப்பு கொடுக்குறதா அவங்க உதவியாக தண்ணி ரொம்ப கலங்கலாக இருக்கிறனால ட்ரெஸ் எதுவுமே துவைக்க முடியாது, எந்த யூஸுமே பண்ண முடியாது. குடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப தண்ணி சிரமப்பட்டு இருக்கோம். அதனால் நகராட்சி மூலிமா எங்களுக்கு தண்ணி கொடுப்பதற்கு உதவி பண்ணால் நல்லாயிருக்கும்னு கேட்டுக்கொள்ளுங்க.